மேட்டூர் அணையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காததால் தமிழக அரசின் குறுவை தொகுப்பு திட்ட அறிவிப்பால் நாகை விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லை என்று அம்மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நிலத்தடி நீரை நம்பி சாகுபடி செய்யும் மாவட்டங்களுக்கு மட்டுமே குறுவை தொகுப்பு திட்டம் பயனளிக்கும் என்றும், கடைமடை மாவட்டமான நாகைக்கு சம்பா தொகுப்பு திட்டம் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இன்னைக்கு ஒரு குறுவை தொகுப்பு அறிவிச்சிருக்காரு. இது எந்த வகையில் அந்த அறிவிப்பு மக்களுக்கு விவசாயிகளுக்கு பயன்பெறுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். காரணம், கடந்த 3 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண் துறை அமைச்சர் வந்துட்டு ஜூன் 12 தண்ணீர் திறக்க வாய்ப்பு இல்லைனார். உண்மையாக தண்ணீர் திறக்கவே இல்லை. இந்த குறுவை தொகுப்பு என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே கடமடை பகுதி. இங்கே வந்துட்டு நிலத்தடி தண்ணியே சுத்தமாகவே இந்த பகுதியில் கிடையாது. காவேரியை தண்ணியை நம்பி தான் இந்த பகுதியில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை ஒரு சில மாவட்டங்களில் பம்பு செட்டை வச்சு கீழே ஆழ்துணை கிணறு மூலியமாக அவர்கள் வந்துட்டு தண்ணி பாய்ச்சி ஓரளவு குருவை போட்டு வச்சுருக்காங்க. பெருமளவு பெரிய அளவில் கிடையாது. எங்களோட கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னுக்கு பின்னால் அறிவிப்பு பண்ணியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும். இதை மாற்றி அமைச்சு ஒரே ஒரு நிலத்துக்கு ஒரு தடவை, ஒரு அறுவடை ஆண்டுக்கு ஒரு தடவை, இந்த ஆண்டுக்கான அறுவடைக்காக ஒரு தடவை சம்பா தொகுப்பு அறிவிக்கணும். இந்த குருவை தொகுப்பை மாற்றி சம்பா தொகுப்பு அறிவிக்கணும்.